தேசிய தேர்தலில் கச்சத்தீவை மீளப் பெறுவதற்காக கட்சிகள் கடும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும் அனைத்து கட்சிகளும் கச்சத்தீவு விவகாரத்தினை முக்கிய பிரச்சார பொருளாக கைக்கொண்டுள்ளன. இந்நிலையில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் சர்வதேச நீதிமன்றினை நாடுவதற்கு தமிழக அரசு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கச்சத்தீவானது பழைய ராமநாதபுரம் சாம்ராஜ்யத்தை ஆண்ட ராஜாவுக்கு சொந்தமானது. இதனை ஒப்புக்கொண்ட தமிழக நீதித்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அதனை திரும்பப் பெறுவதற்கு நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்த பிரதமர் மோடி இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்காமல் கதை பேசி வருகிறார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையால் தவறான தகவல் பரப்பப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். இதேவேளை மக்களின் நலன் கருதியே இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதால் சமஸ்தானத்தின் மன்னர் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என சமஸ்தானத்தின் ராணியான லட்சுமி நாச்சியார் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதால் மீனவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் அதனை இந்தியா மீளப்பெற விரும்பும் போது அது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு தானும் தனது மகன் நாகேந்திர சேதுபதியும் உதவ தயாராக இருப்பதாக லட்சுமி நாச்சியார் தெரிவித்தார். இதனிடையே கச்சத்தீவை இந்தியா மீளப்பெற்றாலும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என கச்சத்தீவில் அமைய பெற்றுள்ள புனித அந்தோனியர் ஆலயத்தை நிர்மாணித்தவர்களது தலைமுறைகள் தெரிவிக்கின்றன. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்ப்பதற்கு காங்கிரசும் திமுகவும் கூட்டு சேர்ந்ததாக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை அடுத்து இந்திய மக்களை தேர்தலுக்காக பிரச்சார துணிப்பொருளாக கச்சத்தீவு விவகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரசியல் சுயலாப நலனுக்காக கச்சத்தீவை பயன்படுத்தக்கூடாது என மத்திய மாநில அரசுகளிடம் இலங்கை மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இவ்விடயம் ஏற்கனவே தீர்க்கப்பட்டதோர் விடயம். இதில் ஆராய்வதற்கோ கருத்திற்கொள்வதற்கோ எதுவுமில்லை எனும் நிலைப்பாட்டிலேயே இலங்கை அரசு உள்ளது. எனவே தமிழக அரசின் சர்வதேச நீதிமன்றினை நாடும் முறைமை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் இலங்கை அது சார்ந்த தக்க நடவடிக்கை எடுக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். நன்றி.